வணக்கம் நண்பா. இந்தியாவிலே சில பைக்குகள் இருக்குது. இந்த பைக்குகள் எல்லாம் எதுக்கு இந்தியாவில் சேல் பண்ணணும், இதுக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில பைக்குகள் இருக்குது. இல்லை, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு மேபி இதில் இந்த பைக்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 5-6 பைக் சேர்ந்துச்சுன்னா மறுபடியும் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நம்ம போடலாம். அதில் பார்த்தோம்னா யார் யார் அந்த பைக்கை மென்ஷன் பண்ணீங்களோ அவங்களோட கமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி போடலாம். சரியா? ஓகே நண்பா, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பைக் எதுன்னு கேட்டிங்கன்னா கவாசகியோட W175 தான். இந்த பைக்குக்கு ஃபாரின் மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பைக்கை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வந்து லான்ச் பண்ண ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1,46,000 ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஹையஸ்ட் மாடல் ப்ரைஸ் 1,60,000 கொடுத்துட்ருக்காங்க நம்ம மார்க்கெட்டில். சரி, இந்த பைக் பார்க்குறது நல்லா தானே இருக்குது ப்ரோ, ஏன் இந்த பைக் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்டில் வச்சுக்கங்க. இந்த பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டி 177 cc. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் 12.8 bhp பவரும் 13.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் அண்ட் டார்க் அவுட்புட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 177 cc இன்ஜின். இது பவர் அண்ட் அவுட்புட் டார்க் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நியர் டு 125 cc டிவிஎஸ் ரைடர் இருக்குல்ல, அந்த பைக்கோட பவர் அண்ட் டார்க்குக்கு இது ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதே அளவுக்கு பவர் அண்ட் டார்க் டிவிஎஸ் ரைடரே ப்ரொவைட் பண்ணதில்லை. இதை விட கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் கம்மியில் கவாசகி அப்படிங்கிற பிராண்டுக்காக ரொம்ப கம்மியான, அதாவது அண்டர் பவர் இருக்கிற ஒரு பைக்கை வாங்கணுமா அப்படிங்கிற தாட் நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ரெட்ரோ மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் மாடர்ன் டைம்க்கு ஏற்ற மாதிரியான எந்த ஃபியூச்சர்ஸுமே இந்த வண்டியில் இல்லை. ஸோ நிறைய விஷயங்களை செக் பண்ணி பார்த்தோம்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒர்த் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னாலும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். என்னதான் கவாசகி தரப்புல இருந்து இந்த பைக்கை கொடுத்துருந்தாலும் பட் நம்ம மார்க்கெட்டுக்கு இது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் இந்த 1.5 lakh அப்படிங்கிற செக்மெண்ட்ல நிறைய பைக்குகள் ஆல்டர்னேட்டிவா இருக்குது. அப்படி இல்லை ரெட்ரோ மாடல் தான் போகணும் அப்படிங்கிற தாட்ல இருந்தீங்கன்னா 100-350 கூட இருக்குது நம்ம மார்க்கெட்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு அண்டர் பவர் பைக்கா இந்த பைக் நம்ம மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற பைக் ஹஸ்குவானா கம்பெனில இருந்து விட்பிலியன் 250, அதுக்கப்புறம் ஸ்வெட்பிலியன் 250, அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் இருக்க எல்லா பைக்குமே ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லலாம் இந்த மாடல். அதாவது விட்பிலியன் 250 பார்த்தோம்னா 2,54,000 நம்ம மார்க்கெட்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைக் பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்றது கெஃபே ரேசர் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் உண்மையிலுமே நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா கேடிஎம்மோட இன்ஜின் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாமே குறை சொல்ற அளவுக்கு இந்த பைக்ல எதுவுமே இல்லை. சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே செமையா இருக்கு. ஆனால் இந்த பைக் நம்ம மார்க்கெட்ல எடுப்படாம போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட் பிரசன்ஸ் தான். வண்டி பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பராக இருக்குது, ஆனால் ரோட் பிரசன்ஸ்ல ரொம்ப கோட்டை விட்டுருச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ரெண்டாவது கம்ஃபர்ட். எதிர்பார்த்த அளவுக்கு கம்ஃபர்ட் இந்த வண்டியில இல்லை. பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பராக இருந்தாலும் ஸ்டைலிங்ல வித்தியாசமா இருந்தாலும் நம்ம மார்க்கெட்ல கெஃபே ரேசர் அப்படிங்கிற பைக்குகள் எல்லாமே ரொம்ப ரேர் தான். இப்போ டக்குன்னு ஒரு 2-3 கெஃபே ரேசர் மாடல் பைக்குகளை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் எந்தெந்த பைக்குகளை சொல்லுவீங்க அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம மார்க்கெட்டில் கெஃபே ரேசர் மாடல் பைக்குகளுக்கான வரவேற்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் கேடிஎம்மோட இன்ஜின்ஸ், அதுக்கப்புறம் ஹஸ்குவானா கம்பெனி அப்படிங்கிற பிராண்டில் வந்திருந்தாலுமே இது எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் செட் ஆகாமல் போயிருச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற வண்டி பெனிலியோட இம்பீரியல் 400. இந்த பைக் தான். அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான் இந்த பைக்குக்கான நிலைமையும். ராயல் என்ஃபீல்டு கம்பெனிக்கு காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 400 cc இந்த பைக்கை நம்ம மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க பெனிலி. எதிர்பார்த்த மாதிரி சேல்ஸ் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை இல்லை நண்பா. எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பைக் சேல் போகல. பெனிலி ஒரு சூப்பரான பிராண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பைக் நம்ம மார்க்கெட்ல எதிர்பார்த்த அளவுக்கு கூட போகல அப்படிங்கிறது பெனிலிக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்குது. ரெண்டாவது விஷயம் இதோட பிரைசிங். 2,78,000 நம்ம மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. இப்போ எதுவும் இல்லை. ராயல் என்ஃபீல்டில் கம்மியான பிரைஸ்ல இருக்க பைக் எதுன்னு கேட்டிங்கன்னா 100-350 நீங்க சொல்லுவீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா 2 lakh பிலோக்குள்ள 2 பைக்குகளை மார்க்கெட்ல பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. அந்த அளவுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. சர்வீஸ்ல சில இடங்கள்ல பார்த்தோம்னா குறைபாடுகள் சொல்ற அளவுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் தாராளமா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா பெனிலி கம்பெனி கிட்ட இல்லை. ரெண்டாவது இந்த பைக்ல அதிகமான வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம், என்னதான் இந்த வண்டியில நிறைய விஷயங்களை சூப்பரா கொடுத்திருந்தாலும் டியூப்லெஸ் டயர்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆப்ஷனாவது கொடுத்துருக்கலாம், அதை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அனலாக்
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெட்ரோ மாடல் அப்படின்னு சொன்னோம்னா அனலாக் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. மாடர்ன் ஃபியூச்சர்ஸையும் கொடுக்கலாம், அதை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், இந்த வண்டி பில்லியனுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெனிலி இம்பெரல் நீங்க ட்ரைவ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற வண்டி ஹோண்டாவோட CB300F. இந்த பைக் நம்ம மார்க்கெட்ல அதிரடியா விலையை குறைச்சு நம்ம மார்க்கெட்ல கொண்டு வந்த ஒரு பைக்கா இந்த ரீசன்ட் டைம்ல இருக்குது. 2,10,000 ரூபாய்க்கு இந்த பைக்கோட பிரைஸ் வந்து இருக்குது ஆன் ரோட் பிரைஸ்ல. இந்த பிரைஸுக்கு 300 சிசி பைக் அப்படிங்கறதெல்லாம் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்ல 350 சிசியில் இருக்க ராயல் என்ஃபீல்டோட ஃபிகர்ஸும், ஏன்னா அது அண்டர் ஸ்கொயர் இன்ஜின், இது பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான இன்ஜின் இருக்குது இந்த பைக்ல. ஸோ இந்த பைக் வந்து 2,10,000 ரூபாய்க்கு கொடுக்கறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஹோண்டா கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் இந்த CB300F வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு செட் ஆகாம போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், இதை பிக்விங் ஹோண்டால வச்சிருந்தாங்க, பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ், அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி. பிக்விங் ஹோண்டால இருந்து வர நிறைய பைக்குகளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிக்விங் ஹோண்டால இருந்து இந்த பைக்கோட பிரைஸை குறைச்சிருந்தாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த பைக் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. மார்க்கெட்ல என்னதான் ஹோண்டா வந்து நல்ல சர்வைவல் பண்ணாலும், அதாவது செகண்ட் பிளேஸ்ல சேல்ஸ் பண்ணாலும், இன்னும் பிரீமியம் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா ஒரு கத்துக்குட்டியா தான் நம்ம மார்க்கெட்ல இருக்காங்க அப்படிங்கறத உண்மை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல உங்களோட கமெண்ட்ஸ் வேற ஏதாவது இருந்துச்சுனாலும் சொல்லுங்க நண்பா. லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற வண்டி எதுன்னு கேட்டீங்கன்னா யமஹாவோட R3 தான். என்ன ப்ரோ, யமஹா R3க்காக எத்தனை வருஷமா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பைக்கை போய் நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மைதான் நண்பா. நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வெயிட் பண்ண அளவுக்கு இந்த பைக் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒர்த்தா கொண்டு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இப்போ ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் எடுக்கணும், கம்மியான பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிற தாட்ல இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? R15 போவீங்க. 2,10,000 2,20,000 வரைக்கும் கொடுத்து எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க. ஆனா இதோட அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது R3 இருக்கு. ஆனா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5,31,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? இது இங்க இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா பிரைசிங் அப்படிங்கிறது நிறைய இடத்துல ரொம்ப இம்பாக்ட் ஆகும் நண்பா. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ட்வின் சிலிண்டரா கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா டீசெண்டா ப்ரொவைட் பண்ணுது. 41.4 BHP பவர் வரைக்கும் இது ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இன்ஜினை டியூன் பண்ணிருக்காங்க. 29.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. எல்லாமே ஓகே தான். ஆனா இதோட காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கெட்ல RC390 இருக்குது இல்ல, அது இதை விட பிரைஸ் கம்மி. 3,71,000 ரூபாய் அது வந்து கோட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க RC390. அப்ப யோசிச்சு பாருங்க, 5,31,000 எங்க இருக்குது, 3,71,000 எங்க இருக்குது அப்படிங்கிறது. சரி, இது கூட வேணாம், வேற ஏதாவது மாடல் நான் போறேன், KTM வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அப்ரிலாவோட RS457 இப்ப ரீசெண்டா மார்க்கெட்ல கொண்டு வந்தாங்க. யமஹாவோட கம்பேர் பண்ணீங்கன்னா அப்ரிலாவும் ஈக்குவலா பார்த்தோம்னா காம்படிட் பண்ற அளவுக்கு ரெண்டு பிராண்டும் சூப்பரான பிராண்டு தான். 457 சிசி அந்த இன்ஜின் 46.9 BHP பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அப்ரிலா RS457. பிரைஸ் 4,76,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறாங்க. சரி, இது வேணாம், கவாசகி நிஞ்சா நீங்க போற மாதிரி இருந்தீங்கன்னா 300 போற மாதிரி இருந்தாங்க, 3,93,000 ரூபாய்க்கு நம்ம மார்க்கெட்ல இருக்கு. ஒரு ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்ததுக்காக 5,31,000 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் யமஹாவோட R3 ரொம்ப கீழே இழுத்து விட்டுருச்சு அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம நான் எதிர்பார்த்தது ஒரு 4 lakhsக்குள்ள கோட் பண்ணுவாங்க, 4.5 lakhs வரைக்கும் கோட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் 5.31 lakh எல்லாம் நான் இந்த பைக்குக்கு எதிர்பார்க்கவே இல்லை. யமஹா கண்டிப்பா இந்த பைக்கை மறுபடியும் டிஸ்கன்யூ பண்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது அப்படிங்கறத நான் சொல்லுவேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல யமஹா R3 நம்ம மார்க்கெட்ல சர்வைவல் பண்ணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, அதாவது பிரைஸ் ரேஞ்சில் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா இதை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொவைட் பண்ற பைக்குகள் மார்க்கெட்ல நிறைய இருக்குது. இதை விட மாடர்ன் ஃபியூச்சர்ஸோடயும் நிறைய இருக்குது. ரொம்ப சூப்பரான பைக்குகளும் நிறைய இருக்குது. ஆனா இதோட பிரைஸ் கம்மியாவே நமக்கு கிடைக்கும் போது R3 எந்த அளவுக்கு அதுல பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத யமஹா கண்டிப்பா அதுக்கு தனியாக யூனிக்கான நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை யமஹா எப்படி எடுத்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுது. இந்த லிஸ்ட்ல வேற ஏதாவது பைக்குகளை ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.